வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெக் டிப்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் பெஸ்ட்டா இல்லை வயர்லெஸ் ஹெட்ஃபோன் பெஸ்ட்டா, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்பறம் உங்களுக்கு எது பெஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். இப்படி சொல்லும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு டைலாக் ஞாபகம் வருது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு எதை வச்சு கம்பேரிசன் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஹெட்செட் வாங்குறதுக்கு என்ன முக்கியம்? காசு தானே முக்கியம். காசை வச்சு தான் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பண்ண போகிறோம். இப்போ காசுன்னு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம். வயர்டு ஹெட்ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா மினிமமாகவே ஒரு 250 ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட சாம்சங்கோட பிராண்டட் ஹெட்செட் வந்து கிட்டத்தட்ட 250 தான் நினைக்கிறேன். அதே நல்ல மேக்ஸிமமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிராண்டட் ஹெட்செட்னா ஒரு 600 800 இந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மினிமமாகவே 600 ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மேக்ஸிமம் முடிஞ்சுன்னா 1200 1300 இந்த மாதிரி ரேஞ்சில் வருது. கம்மியாக கூட இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது நம்மளுக்கு தெரியாது. பட் காஸ்ட்டு கம்மின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் எப்பவுமே சொல்கிறது வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெட்ஃபோன் இப்போ வாங்கியாச்சு. வாங்கின பிறகு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண நினைப்போம், ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணி நினைக்கும். அது மொபைலாக இருக்கும், ஆல் பிசி எதாக இருக்கணும், எதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நினைப்பீங்க. அந்த கனெக்ஷன் அதை தான் இப்போ நான் கம்பேரிசன் பண்ண போகிறோம். இப்போ வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக மரண ஈஸியானது வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே எடுத்துக்கிட்டிங்கன்னா வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ஜாக் இருக்கும், அந்த ஆடியோ ஜாக் எடுத்து நீங்கள் எந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணிடலாம், பிசி ஆர் மொபைல் ஆர் எனி அதர் டிவைசஸ். அந்த டிவைஸை ஒரு சொருனா போதும், கனெக்ட் ஆகிடும். அதே நீங்கள் வயர்லெஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவைஸில் ப்ளூடூத் ஆன் பண்ணணும், ரெண்டையும் பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டே கேட்க முடியும். கனெக்ஷன் எடுத்திங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுல வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹெட்ஃபோனை வந்து நம்மளோட டிவைஸில் இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ண பிறகு எப்போ இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம். வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஒயரே கடுப்பேற்றி கொலை பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கெல்லாம் எத்தனை வாடியாக கடுப்பேற்றிருக்கு. சில நேரத்தில் அதை பிக்கன்னு கூட தோணியிருக்கு, ஆனால் பிக்க மாட்டேன். பிச்சை எதை வச்சு கேட்குறதுன்னு கடுப்பாயிரும். அந்த கடுப்பாகிறதுக்கு இந்த கடுப்பை தாங்கிட்டு இருக்கலான்ட்டு நானும் மூட்டு உட்காந்துருவேன். இப்போ அதே நம்ம வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் கம்ஃபர்டபுள் அதில் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா என்ன பண்ணால் நீங்கள் பண்ணலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஒயர் போட்டுக்கிட்டு கடுப்பு ஏற்றாது. இந்த ஒயர் வந்து இப்படி காலில் மாட்டிக்காது, கழுத்தில் மாட்டிக்காது. அதுவே ஒரு நசை மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கம்ஃபர்டபுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. இப்போ எப்படியோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. கம்ஃபர்டபுள் ஆன பிறகு நம்மளுக்கு எது தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஒரு ஹெட்செட் வாங்கினா அது எதுக்கு நீங்கள் வாங்குவீங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெட்டர் சவுண்ட் குவாலிட்டி, அதை வச்சு தான் இப்போ கம்பேரிசன் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வயர்லெஸ் ஹெட்ஃபோன் எடுத்துக்கலாம். இப்போ வயர்லெஸ்ன்னு எடுத்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் தான், குவாலிட்டிங்கிறது வயர்லெஸ் ஹெட்ஃபோனில் அவ்வளோ பெருசாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒன்றும் டேரெக்டாக ஒன்றும் கனெக்ட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு கனெக்ஷன், ஒரு டெக்னாலஜினால அது வந்து நம்மளோட கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம ஹெட்செட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் வச்சு நம்ம பாட்டு கேட்குறோம், என்னமோ பண்ணுறோம். அதே நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்திங்கன்னா வேறு லெவல் குவாலிட்டி, எந்த குவாலிட்டியுமே லாஸ் ஆகாமல் நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த குவாலிட்டியில் ஏற்றிருக்கீங்களோ அதே குவாலிட்டியில் நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒன்றும் வேறு எதுவும் டெக்னாலஜி எதுவும் கனெக்ட் பண்ணல, நம்ம டேரெக்டாக நம்ம டிவைஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி எதுவுமே லாஸ் ஆகுன்னு சொன்னேன். குவாலிட்டி வைஸ் வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ நம்ம டிவைஸில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோம். இப்போ ஒரு குத்துப்பாட்டு கேட்குறோன்னு வச்சுப்போம், டான்ஸ் ஆடணும்னு தோணுது. இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும். மூவ்மெண்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வயர்டு ஹெட்ஃபோன்ஸை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, மூவ்மெண்ட் ஸ்பீடா இன்னும் ஃப்ரீ ஃபயரை சொல்கிற மாதிரி இருக்குது, அதை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுக்க முடியுமா கேட்டிங்கன்னா வாய்ப்பில் ராஜான்னு சொல்லிடுறேன். அந்த ஒயரே கடுப்பேருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நீங்கள் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்திங்கன்னா மூவ்மெண்ட்டு தெறிக்க விடலாம் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் குத்து டான்ஸ் ஆடலாம், எல்லாம் ஓடிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். முக்கி கூட எந்திரிக்கலாம், முக்கி எந்திரிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி தான் நீங்கள் என்ன தான் ஆட்டம் போட்டாலும் காதில் ஒழுங்காக சுருந்தால் மரண காட்டலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இதில் மூவ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு.
பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டு கேட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுப்போம். எவ்வளோ நேரம் நம்மளால் பாட்டும் கேட்க முடியும், எவ்வளோ நேரம் நம்மளால் டான்ஸ் ஆட முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதை ஒத்தி வச்சிடாமோ, சரி டான்ஸ் ஆட ஒத்தி வச்சுருங்க, எவ்வளோ நேரம் நம்மளால் பாட்டு கேட்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் இந்த கம்பேரிசன். ஐ மீன் எவ்வளோ நேரம் நம்மளோட ப்ளே டைம். ஃபஸ்ட்டு நம்ம வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் நீங்கள் சார்ஜ் போட்டால் இதளவு தான் யூஸ் பண்ண முடியும், அதளவு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸை. அதே நம்ம வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் எடுத்திங்கன்னா தெரிவிக்க விடலாம். நீங்கள் எவ்வளோ நேரம், 1 மணி நேரமா, 1 நாளா, இல்லை 2 மணி நேரமா, இல்லை 2 நாளா அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நேரம் வேணால் அடித்து தூக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ப்ளே டைம் பார்த்தீங்கன்னா ++++++++ வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான். ஐ மீன் அன்லிமிட்டெட் ப்ளே டைம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் என்னென்னா போர்ட்டபிள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், போர்ட்டபிள் தான் எடுத்துக்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ப்ளூடூத் எல்லா மொபைல்லையும் வருதான்னு கேட்டிங்கன்னா எல்லா மொபைலும் இப்போ வர எல்லா மொபைலும் ப்ளூடூத் வச்சு தான் வருது. பட் ஆடியோ ஜாக் வச்சு வருதான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து iPhone 12 கூட வரலன்னு தான் நினைக்கிறேன். iPhone 12 என்ன மொபைல்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கவனம் தருவாங்க. இந்த மாதிரியான சில மொபைலில் இப்போ வந்து ஆடியோ ஜாக்கை வந்து கட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜியும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரனால அதான் வயர்லெஸ்ஸும் ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. அப்போ இதுக்கு ஆடியோ ஜாக்கா அப்படின்னு சொல்லி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதை வச்சு தான் கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கலாம். ஐ மீன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ ஆடியோ ஜாக்கை மேக்ஸிமம் எல்லாத்தையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலேயும் இல்லை, மினிமமான கம்பெனிஸில் இப்போ வர மொபைலில் கூட தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் தான் எல்லா டெக்னாலஜியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூடூத்னு எல்லாத்துலேயும் இருக்கிறதா வேறு டெக்னாலஜியும் இருக்குது. இந்த இதில் போர்ட்டபுள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஹையில் வர்றது வயர்லெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வருது. அதனால் போர்ட்டபுளில் இப்போதைக்கு ஜெயிக்கிறது வயர்லெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற என்னென்னா ஈஸி டு ரிப்பேர். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலே முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வயர்லெஸ் ஹெட்ஃபோன் எடுத்துக்கலாம். வயர்லெஸ் ஹெட்ஃபோனை ஈஸியாக ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஈஸியாகவே ரிப்பேர் பண்ண முடியாது. நம்மளுக்கு அவ்வளோ பெருசாக அதை பற்றி எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யார் யாருக்கு அதை கழட்டி மாட்ட தெரியும்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடித்து தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அடித்து தூக்கலாங்கிற அப்படின்னு கேட்டால் ஐ மீன் கழட்டி மாட்டுறதை அடித்து தூக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஹெட்ஃபோன் வந்து ஒரு நாள் எடுக்காமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் ஒர்க் ஆகலை. நான் என்ன பண்ணேன், கழட்டி பார்த்தா ஒரு இருந்து கழட்டி கிடச்சி எடுத்து ஃபெவிக் எடுத்தேன். அந்த கம்பியில் வந்து ஒரு சுற்றி ஃபெவிக் வச்சு மூணு ஐ மீன் ஒட்ட வச்சேன். ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அனுப்பிச்சுன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரிப்பேர் பண்ணுறதுல ஈஸி எதுனான்னு கேட்டிங்கன்னா வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்க்ளூஷன் வந்தாச்சு. ஐ மீன் முடிவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஐ மீன் நான் எதுவும் சொல்ல வரல இது பெஸ்ட்டாக அது பெஸ்ட்டுன்னு. உங்கள் விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முக்கியம். நான் ஒன்றும் சொல்லி நீங்கள் ஒன்றும் போட போகிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதான் போட போகிறீங்க. ஐ மீன் இது எதுக்குன்னா இந்த வீடியோ எதுக்குன்னா எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது. ஐ மீன் உங்களுக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சா இதை வாங்கிக்கலாம், இல்லைனா அது பெஸ்ட்டுன்னு தோணுச்சா அதை வாங்கிக்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்துங்க. பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் போகிறேன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனை தேடி வரும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது வீடியோ எதுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடாசியன் பாபா. இது உங்கள் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. ஏஎஸ் டெக் டிப்ஸ் தமிழ். டிடா.